வணக்கம். ஓம் நம சிவாய. நேற்று நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஒரே ஒரு நாளில் என்னென்ன மாறும், எப்படி மாறும்னு உங்களுக்கு நான் பதிவு போட்டிருந்தேன். இப்போ 10 நாள் மர்மம். 10 நாள் தாங்க. 10 நாளில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன மாற்றம் ஏற்படுகிறது? அதை நம்ம தலையில் தேய்ச்சோம்னா தலைமுடி நல்லா லாங் ஹேர் 10 டேஸில் வளர ஆரம்பிச்சிருமா. ஓகே. அப்புறம் நம்ம ஃபேஸில், கையில், காலெல்லாம் தேய்ச்சிட்டோம்னா கலர் சேஞ்ச் தெரியுமா, நல்லா பளபளான்னு இருப்போமா. சரி, தலையில் தேய்ச்சா தலைமுடி வளரும்ன்றீங்க. அப்போ ஃபேஸில் கை காலெலாம் தேய்ச்சிட்டா ஆபத்து இல்லையா? தெரியல. அது யாராவது யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அப்படின்னாங்க பெரிய சூஸ்திரம். என்னதான் அப்படி தடவை சொல்கிறாங்கன்னா, கேரட் வாங்கிக்கணுமா, கேரட்டை துருவணுமா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அது கூட கிடையாதுங்க, மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தான் அந்த துருவின கேரட்டை போடணுமா, நல்ல சுண்டை காய்ச்சணுமா, அப்புறம் ஒரு 3 ஹவர் அதை அப்படியே இறக்கி வச்சிடணுமா. அதுக்கப்புறமா அந்த ஆயிலை நம்ம வடிகட்டி தலைக்கு தடவினா 10 நாள் தானே தலைமுடி நல்லா வளர்ந்துருமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தடவிட்டே இருந்தால் ஃபேஸு, கை காலெலாம் பளிச்சுன்னு அப்படி சப்பச்சவேல்னு ரொம்ப சுருக்கங்கள்லாம் போய், அப்புறம் இந்த கரும்புள்ளிகள்லாம் போய் நல்லாயிடுவாங்களாம். இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பி நம்ம இதெல்லாம் எங்கே செஞ்சிட்ருக்கிறது? சரி, ஓகே. சரி, ஏங்க இவ்வளோ கஷ்டப்படணும்? கேரட்டை துருவி தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி இந்த கேரட் ஆயில் இதை தடவுறாங்க அப்படின்றாங்க. அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி என்னென்னா, டெய்லி ஒரு கேரட் எடுங்க, நல்லா தோல் சீவுங்க, நல்லா அலமுங்க. பல் இருக்கிறவங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, பல் இல்லாதவங்க ஜூஸ் ஆக்கி சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றதுனால கேரட்டோட எசன்ஸ் நம்ம உடம்புல போகாதா? சரி, ஹேர் முதல்ல வளரணுன்னா அதுக்கு ஒமேகா 3 தான் வேணும். அப்படி முக்கியமாக அயனும் ஒமேகா 3 தான் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கிறத பற்றி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒமேகா 3 அயன்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. சரி, அது தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கேரட் எடுத்துக்குங்க, அதுவே பெட்டர். நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், அவங்க சொல்கிற மாதிரி ஹேர் வளரும், அப்புறம் நம்ம க்ளோ ஆகும், எல்லாமே ஆகலாம். எதுக்குங்க இந்த ரிஸ்க்கு? அதுவும் 30 நாளில் 10 நாளில்.